திருவாமூர். இத்திருத்தலம் திருவதிகைக்கு அண்மையில் உள்ளது. பண்ருட்டியிலிருந்து 5 கல் தொலைவில் உள்ளது. திருநாவுக்கரசரின் தமக்கை திலகவதியார் தோன்றி சிவத்தொண்டு செய்த இடம் இதுவே. ஆமூர் ஒரே ஒரு திருப்புகழை கொண்ட திருப்புகழ் திருத்தலம். சீத மதியம் எரிக்கும் தழலாலே சீறி மதனன் வளைக்கும் சிலையாலே ஓத மருவி அலைக்கும் கடலாலே ஊழி இரவு தொலைக்கும் படியோதான் மாது புகழை வளர்க்கும் திருவாமூர் வாழு மயிலிலிருக்கும் குமரேசா காதல் அடியர் கருத்தின் பெருவாழ்வே காலன் முதுகை விரிக்கும் பெருமாளே. சீத மதியம் எரிக்கும் தழலாலே சீறி மதனன் வளைக்கும் சிலையாலே ஓத மருவி அலைக்கும் கடலாலே ஊழி இரவு தொலைக்கும் படியோதான் மாது புகழை வளர்க்கும் திருவாமூர் வாழு மயிலில் இருக்கும் குமரேசா காதல் அடியர் கருத்தின் பெருவாழ்வே காலன் முதுகை விரிக்கும் பெருமாளே. கௌமார அட்டவணைப்படி 739. காதல் அடியர் கருத்தின் பெருவாழ்வே பக்தியுடைய அடியாரின் கருத்தில் வீற்றிருக்கும் பெரும் செல்வமே காலன் முதுகை விரிக்கும் பெருமாளே. யமனின் முதுகை பிளக்குமாறு அடித்து வெருட்டும் பெருமாளே. மாது புகழை வளர்க்கும் திருவாமூர் வாழும் மயிலில் இருக்கும் குமரேசா திலகவதி அம்மையாரின் புகழை வளர்க்கும் தலமான திருவாமூரில் வாழ்கின்ற குமரக்கடவுளே மயிலில் வீற்றிருக்கின்ற பெருமாளே. சீத மதியம் எரிக்கும் தழலாலே குளிர்ந்த சந்திரன் வீசும் தீயினாலும் காமன் சினந்து வளைக்கின்ற வில்லாலும் ஒலி பொருந்தி வீசி அலையும் கடலாலும் ஊழி போன்ற நீண்ட இரவு பொழுது தொலைக்கும் தன்மை உடையதோ என் செய்வேன். அகப்பொருள் துறையில் அமைந்தது இத்திருப்புகழ். இது தலைவியின் கூற்றாய் அமைந்தது. காதல் கொண்ட தலைவி கூறுவதாய் உள்ளது.